ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தை பற்றி வந்து நம்மளோட எல்லாரோட ஃபேவரட் இயக்குனரான விக்னேஷ் சிவன் வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக பேசியிருக்காரு அப்படின்றது இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து விக்னேஷ் சிவனை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாளைக்கு வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டே இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ நவம்பர் 14 நம்மளோட கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அப்படின்ட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட உயர்நீதிமன்றத்தில் வந்து ஸோ நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றது அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலே வந்து நாளைக்கு வந்து செம்ம கொண்டாட்டமாக இருக்க போது எல்லா தேட்டர்லையும் அப்படின்னு எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஏன்னா வந்து செம்ம பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் படமாக இருக்க போது நம்மளோட சூர்யாவோட கரியர்லேயும் சரி, தமிழ் சினிமாவோட கரியர்லேயும் சரி. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ சென்சார் போர்ட்லேருந்து நல்ல ரிவ்யூ வந்திருக்கு அண்ட் ப்ரொடியூசர்ஸும் நல்லதாக சொல்கிறாங்க. ப்ரொடியூசர்ஸ் கிட்டத்தட்ட 2000 கோடி கலெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பொறுத்து தான் வந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும் எல்லாத்துக்கான ரிசல்ட். இப்போ வந்து நிறைய பிரபலங்கள் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தை பற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதேமாரி வந்து நம்மளோட விக்னேஷ் சிவனும் வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு அப்படின்ற அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. அதாவது நாளைக்கு வந்து வெளிவர போகிற நம்ம திரைப்படத்துக்கு வந்து நம்மளோட வாழ்த்து மாரி வந்து நம்மளோட விக்னேஷ் சிவன் கூறியிருக்காரு. அதாவது அவர் என்ன கூறியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் விஷஸ் டு த மோஸ்ட் டெடிகேட்டட் அண்ட் கோல்டன் ஆர்ட் ஹியூமன் பீயிங் சூர்யா சார் அப்படின்ட்டு போட்டிருக்காரு. த மோஸ்ட் டிக்னிஃபைட் அண்ட் சின்சியர் ஃபிலிம் அப்படின்ட்டும் போட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு. அண்ட் விக்னேஷ் சிவனும் வந்து இப்போ வந்து அவங்க இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க.